வணக்கம். நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு சண்டை. அப்புறம் நான் வளர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை. என்னடா அப்படின்னு என் நண்பனை போய் கேட்டால் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சண்டை. என்னடா இது இப்படி இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஊரில் எல்லாத்துக்குமே சண்டை. சண்டை சண்டை சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. வெரி பேட். சண்டை ஏன் வருது? ஒன்று பணத்தால், இன்னொன்று குடியால். பணக்காரனுக்கு பணத்தால் சண்டை, ஏழைக்கு குடியால் சண்டை. உலகத்தில் பணக்காரங்க மைனாரிட்டி, ஏழைங்க மெஜாரிட்டி. பணக்காரங்க சண்டையை பார்த்தா சிரிப்பு தான் வருது, ஏழைங்க சண்டையை பார்த்தா கடுப்பு தான் வருது. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பிரச்சனை எப்படி வருதுன்னு பாருங்கள். பணக்காரனும் ஏழையும் ஒரு இடத்துல குடிக்க போகிறானுங்க. அதில் பணக்காரன் சொல்கிறான், மன கஷ்டத்தில் நான் குடிக்க வந்திருக்கேன். அவனுக்கு என்ன மன கஷ்டம் பாருங்கள். நேற்று என் பொண்டாட்டி ஒரு வளையல் சரியில்லைன்னு சொல்லி என்ன ஒரு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போனாடா. போனேன், சரி அதைத்தான் மாற்ற போகிறாளேன்னு பார்த்தா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க செயினையும் பார்த்துட்றான். பார்த்துட்டு எனக்கு அதுவும் வேணும், நீங்கள் தான் சொன்னீங்களே எனக்கு வாங்கி தரேன்னு அப்படின்னு சொல்லி அந்த செயினையும் கேட்டாடா. இது ஒரு செலவும் போனேன், பார்த்தா அது ஒரு செலவு இழுத்து வச்சுட்டா. ஒரே டென்ஷன்டா. அந்த டென்ஷனுக்காக தான்ட்டு குடிக்க வேண்டியதாக இருக்குது. சே அப்படின்னு சொல்லி அவன் குடிக்கிறதுக்கு வந்திருக்கான். இப்போ அது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த ஏழைக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த மாதம் வாடகை கட்ட முடியலன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடாண்ணா நகையை வாங்கி கொடுக்குறேன், பத்தலைன்னு இன்னும் கேட்குறா, இன்னும் வாங்கி கொடுக்குறேன், அதனால் எனக்கு சோகமாக இருக்குது, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்காக குடிக்க வந்திருக்கேன்ற. ஏழைக்கு எப்படி இருக்குது பிரச்சனை? அவனுக்கு வாடகை கட்ட முடியல. என்னடா இது வாடகை கட்ட முடியலன்னு அவன் கஷ்டத்தில் என்ன பண்ணுறான்? குடிக்க வந்திருக்கான். இந்த பணக்காரன் குடிச்சிட்டு நிம்மதியாக போய் படுத்துருவான். இந்த ஏழை இருக்கான்ல, வாடகை கட்ட முடியலன்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு போகிறான்ல, இனிமேல் தான் அவனுக்கு பிரச்சனையே. ஃபஸ்ட்டு வாடகை கட்ட முடியல, செகண்டு குடிச்சிட்டு போகிறனால அவனுக்கு பிரச்சனை. பணக்காரங்களுக்கு வர சண்டை பணத்தால் சண்டை. மேக்ஸிமம் அது சரியாயிடும், ஏன்னா பணத்தால் தானே வருது, அவங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும். ஏழைங்களுக்கு வர சண்டை வந்து பணத்தால் அவன் குடிக்கிறான், பணம் கிடைக்கலன்னு. குடிக்கிறதுனால ஒரு சண்டை, பணம் இல்லாதனால ஒரு சண்டை, குடிக்கிறதுனால ஒரு சண்டை. ஸோ நம்ம வந்து அவங்க ரொம்ப டஃப். இவங்கள சமாளிச்சிடலாம் பணக்காரங்க, ஏழைங்களால சமாளிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம ஏதாவது பேசுகிற மாதிரி பிளான் பண்ணணும். பணக்காரனுக்கு பணத்தால் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருக்கனால அவனுக்கு பிரச்சனை. ஏழைக்கும் வந்து பணத்தால் தான் பிரச்சனை. பணம் இல்லைன்றனால குடிக்கிறான், குடிக்கிறதுனாலையும் பிரச்சனை. அதனால் அவனுக்கு ஒரு தீர்வு வர மாதிரி நம்ம ஏதாவது பேசணும். ஏழை ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு பணம் இல்லை, கையில் பணம் இல்லை. பணம் இல்லைன்ட்டு அப்புறம் எப்படி குடிப்பேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான், நான் எங்கே வாங்கினேன், என்கிட்ட எது பணம், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறான்னா அவன் என்ன பண்ணுறான்? அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவன் ஏதோ ஒன்று செய்கிறான், அவன் வாங்கி குடிச்சிட்றான், அவன் நார்மலாக அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான். உனக்கு வேலை இல்லை, அதனால் நீ குடிக்கிற. ஏன் உங்ககிட்ட பணம் இல்லை? வேலை இல்லாததுனால பணம் இல்லை. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். பணம் சம்பாதிக்காமல் நம்ம குடிச்சிட்டு போனால் வீட்டில் சண்டை தான் வரும். ஸோ ஒரு வேலையை தேடிப்போம். சரி, அப்போ வேலையை தேடிக்கிட்டால் சண்டை வராதா? குடிக்க மாட்டோமா அப்படின்னா குடிக்க முடியாது. வேலையை தேடிக்கிட்டால், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா குடிக்க முடியாது. ஏன்னா நீ தான் வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிட்ட பிறகு எப்படி குடிப்பேன்? சரி, வேலைக்கு போயாச்சு, நைட்டு வந்து குடிப்பேன். ஓ நைட்டு குடிப்பியா,
சரி குடி, ஒரு 10 மணிக்கு மேலே குடி. 10 மணிக்கு மேலே குடித்தா மறுநாள் நான் வேலைக்கு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கே. ஆமாம் இல்லை, 10 மணிக்கு மேலே குடித்தா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், வேலைக்கு போகிற அன்னைக்கெல்லாம் எதுவுமே குடிக்காத. சனிக்கிழமை நைட் 10 மணிக்கு மேலே குடி. ஃப்ரீயாக தூங்கிடலாம், நிம்மதியாக தூங்கிடலாம். மறுநாள் சண்டே பொறுமையாக எந்திரிக்கலாம். அதுக்குள்ளே மனைவி சாப்பிட்றதுக்கு தேவையானதில் செஞ்சுருவாங்க. மதியானம் லன்ச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். மறுநாள் மண்டே வேலைக்கு போய்டு. 6 நாள் வேலையிலேயே கவனமாக இரு. 6ஆவது நாள் சனிக்கிழமை அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே. இப்போ நீ குடிக்கிறதே யாருக்குமே தெரியாது. மறுநாள் சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்த நாள் மண்டே வேலைக்கு கிளம்பிடலாம். இப்படி இருந்தால் எப்படி சண்டை வரும்? வராதில்ல. குடும்பம் வேணுன்றவன் குடிக்க மாட்டான், குடிதான் முக்கியன்றவன் குடும்பத்தை பார்க்க மாட்டான். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் குடியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. பாவம், இந்த ஏழைக்கு இருக்க பிரச்சனையே இந்த குடி தான். அதை சரி செஞ்சிட்டோம்னா அவன் வாழ்க்கையே நிம்மதியாகிடும். குடியும் கத்தியும் ஒன்று. பிடிக்க தெரியாமல் பிடிச்சா கையை அறுத்துப்பான், குடிக்க தெரியாமல் குடித்தா வாழ்க்கையவே அறுத்துப்பான். பணக்காரன் குடியை அனுபவிக்கிறான், ஏழை குடியை குடிச்சே கெடுக்கிறான். வெள்ளைக்காரன் ஜாலியாக இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சா இவன் காலியாகிறதுக்காகவே குடியை குடிக்கிறான். பகலெல்லாம் குடிக்கிறான், இவன் சோறும் தின்ன மாட்டேங்கிறான், அவளுக்கும் சோறை போட மாட்டேங்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போனால் டியூட்டாக படுவாங்க, சண்டை தான். பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பசிக்குது, தோசை சுட்டு கொடுன்றோம். அந்த பொண்டாட்டி போய் தோசை சுடுறதுக்கு போகிறான்னு போயிட்டு பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இல்லை கதை பேசிக்கிட்டு ஒரு 2-3 ஹவர் கழித்து வந்துட்டான்னு இருக்கும், கையில் தோசையே இல்லாமல். ஏடி இப்போ தோசை தானே சுட சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறோம், கத்துறான், ஏதோ ஒன்று செய்கிறான். கோவம் வருது. ஒரு காரியத்துக்காக அனுப்புகிறோம், அந்த காரியத்தை பண்ணவே இல்லைன்னா கோவம் வருது, சண்டை வருது. அதே மாதிரி தானே நம்ம வேலைக்கு போகிறோன்னு கிளம்பிட்டு வேலையை பார்க்காம குடிச்சிட்டு சம்பாதிக்காமல் கொள்ளாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு வெறும் கையை வீசிட்டு குடிச்சிட்டு வந்தா நீ ஏதோ கொண்டு வருவ, ஏதோ செய்வ, குடும்பத்தை பார்த்துப்ப அப்படின்னு யோசிச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ ஒன்றுமே இல்லாமல் இப்படி குடிகாரனாக வரும்போது எந்த பொண்ணாக இருந்தாலுமே சண்டை போட தானே செய்வா. நீ தோசை கேட்டு தோசையை கொண்டு வரலன்னா உனக்கு கோவம் வருதில்ல. அதே மாதிரி ஒரு வருமானம் கேட்டு அந்த வீட்டை நடத்துறதுக்கு நீ கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கும்போது நீ கொண்டு வராமல் குடிச்சிட்டு வந்தால் சண்டை தான் போடுவா. அவள் பக்கத்து நியாயத்தையும் பார்க்கணும்ல. குடிக்கிறவன் உண்மையிலே ஒரு பெரிய சுயநலவாதி தான். ஏன்னா குடிச்சிட்ட பிறகு ஒரு விதமான போதையில் போயிட்டு ஒரு மயக்கத்துக்கு போயிட்டு அவன் தப்பிச்சிருவான். பாவம் சுயநினைவோடு இருக்கக்கூடிய பெண்கள் மாட்டிக்கிறாங்க பிரச்சனையில். அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் இல்லை. வாடகை கேட்டு வரவங்களுக்கு பதில் சொல்லணும், கடன் கேட்டு நம்ம கடனை வாங்கிட்டு அதை கேட்டு வர்றவனுக்கு அவங்க பதில் சொல்லணும். இவர் என்ன பண்ணுவார், ஜாலியாக மயக்கத்தில் தூங்கிட்டு இருப்பார். சுயநலவாதி. ஏழைங்களுக்குள்ள சண்டை வராமல் இருக்கணும்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, வேலைக்கு போ, இருட்டினதுக்கப்புறம் குடி, வாரத்துக்கு ஒரு நாள், வார இறுதியில் சனிக்கிழமை அப்படி குடி, பிரச்சனை வராது. இல்லை எனக்கு டெய்லி தான் குடிக்கிற பழக்கம் இருக்குது இப்படி அப்படின்னா டெய்லி குடி, வேலைக்கு போக முடியாது, பணம் வராது, மறுபடியும் சண்டை தான். ஆக மொத்தம் இப்படியே இருந்தால் இதை மாற்றவே முடியாது. எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஆளுங்க குடிக்காமல் இருக்க போகிறதில்ல. குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவான். நம்ம கடமை சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. பாவம் இந்த சண்டை அந்த அந்த பெண்கள் மேலேயே போய் விழுந்துருது. பெண்கள் தான் சண்டை
தூண்டுறது அப்படின்னு போகுது. ஆண்கள் தான் அந்த சண்டைக்கான காரணமே. குடிக்கிறது இவனுங்க விடவே போகிறதில்ல, குடிச்சிட்டு தான் இருக்க போகிறாங்க. கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், கொஞ்சம் மாற்றலாம். இதை இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்கன்னா ஏழைங்களுக்குள்ள சண்டையே வராது, வர வேண்டிய வேலையே இல்லை. குடி குடியை கெடுக்கும். வணக்கம்.